கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 23ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்கு ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கான மன்னா யோபு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. வரப்போற 1000 வருட சாட்சியில இயேசு கிறிஸ்துவோட அழைப்பை கேட்டு மரித்து போன எல்லா மனிதர்களும் அவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வருவாங்க. இந்த பூமியில மனிதர்கள் எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து எந்தவித பாவமும் இல்லாம பூரணமான மனுஷர்களாய் இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய பெரிய ஆசையா இருக்கு. எதனால தெரியுமா? மனுஷர்கள் எல்லாரும் அவருடைய கைகளால உண்டாக்கப்பட்ட விசேஷித்த கிரியைகள். மனிதர்கள் மரித்தாலும் அவர் அவர்களை மீண்டும் உயிரோடு எழுப்புறாரு. இந்த பூமியை ஒரு அழகான பரதீசாக மாற்றாரு. அவர்கள் எப்போதும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி செய்யறாரு. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு எவ்வளவு அழகா எடுத்து காட்டுது. எனவே குழந்தைகளே, மரணத்தை குறித்து நாம எப்பொழுதும் பயப்பட தேவையில்லை. நம்மை படைத்த தேவன் நம்மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அற்புதமான திட்டங்களை மனதார நம்பி ஒவ்வொரு நாளும் அவருக்கு கீழ்ப்படியும் நல்ல பிள்ளைகளாக நாம் இருக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து யோபு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவனுடைய அற்புதமான திட்டங்களை குறித்து மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்றைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பொழுதும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைங்களா இருங்க. பாய்.